அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9 மணி, 10 மணி, மாலை 8 மணிக்கு தியானம் அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் 1743வது நாளாக இத்தலம் நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் சுமார் அரை மணி நேரம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக இன்றைய பேச்சை டாக்டர் கணேசமூர்த்தி விநாயகன் அவர்கள் வழங்க இருக்கின்றார். வரம்பெற்ற கண்ணோட்டம் என்ற தலைப்பில். பின்னர் கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் நிகழ்வு சுமார் 9:30 மணி அளவில் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி தியானத்திற்கு செல்வோம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். தரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடி. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இதுவரை தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். அதற்குரிய இசையையும் வழங்கி பதாதைகளையும் வழங்கிய சிவாமோகன் அம்மாவுக்கும் நன்றி. மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் இடம் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தலைக்கவே. தினமும் இத்தளத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தளத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி ஸ்கந்தராஜா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரதம நிகழ்வு செல்ல போகின்றோம். வரம்பெற்ற கண்ணோட்டம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த டாக்டர் கணேசமூர்த்தி விநாயகன் அவர்கள் முன்வந்திருக்கின்றார். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு.
யாழ் நகரை பிறப்பிடமாகக் கொண்ட அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பல் வைத்தியத் துறையில் பட்டம் பெற்றவர். பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்தபின் அவர் எம்எஸ்சி பட்டமும் பெற்று பின்னர் ஃபெலோஷிப் ஒரோ மேக்ஸிலரி சர்ஜரி தேர்ந்து இப்பொழுது லாங்காஷியர் கவுண்டியில் ராயல் பிரெஸ்டன் ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிலரி ஃபேஷியல் டிபார்ட்மெண்டில் பணிபுரிந்து வருகின்றார். குடும்பஸ்தர் இத்தளத்தில் பல தடவை பேசியிருக்கின்றார். குறிப்பாக அவரது பேச்சுக்கள் எல்லாம் நான் ஒன்றும் தவறவிடவில்லை, சிந்தனை தூண்டுவதாகவும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுவதாகவும் இருக்கின்றன. இன்றும் அந்த பேச்சு அவ்வாறாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அனைவர் சார்பிலும் உங்களை வரவேற்று உரை ஆரம்பிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி நடராஜா மாஸ்டர். எனக்கு ஒருக்கா மற்றதையும் கோஹோஸ்ட் ஆக்கி விடுவீங்களா? ஷேர் பண்ணிடலாம் எனக்கு. மன்னிக்க வேணும், உங்களோட தலைமை மேல வந்திருக்குது. அங்க அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இப்ப சரி, இப்ப சரி. சரி, தேங்க்யூ. எனக்கு கோஹோஸ்ட் செய்துட்டீங்களா? இல்லை. இந்த மற்ற பேர் இருக்கா கோஹோஸ்ட் ஆக்கி விடுவீங்களா? அந்த மைக் இல்லாம இருக்கு. கேக்குது ஐயா, கேக்குது. தேங்க்யூ. ஓம் சாந்தி. மிக்க வணக்கம், மாலை வணக்கங்கள் பிரித்தானிய நேரத்தின்படி. எனக்கு இந்த வாய்ப்பை இன்னொருக்க தந்த எல்லா மாஸ்டர்களுக்கும் நன்றி. மிக்க நன்றி ஸ்ரீஸ்கந்தமா ராஜா மாஸ்டருக்கும் அவற்ற குடும்பஸ்தருக்கும். எனக்கு இப்போ அந்த உங்களோட தலைப்பு எனக்கு விருப்பம், பி த சேஞ்ச் யூ விஷ் டு see. உலகில காண விரும்பும் மாற்றத்தை என்னுள்ள நான் முதல் கொண்டு வேணும். எனக்கு உலகத்தில் ஒரு மாற்றம் வேணும் என்று நான் ஆசைப்படுறேன்டா முதல் எனக்குள்ள நான் அதை கொண்டு வேணும். அந்த அந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்குள்ள இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு இதுதான் இந்த கண்ணோட்டம். எங்களுக்கு கண்ணோட்டம் இருக்குது, அதை வரம்பற்ற கண்ணோட்டமாக்குறது தான் இன்றைக்குரிய இந்த பேச்சும் அதுக்குரிய வழிமுறைகளை நாங்கள் பார்ப்போம். வரம்பற்ற கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்றால் என்ன? சில பேருக்கு அது புரியாத ஒரு சொல்லாக இருக்கலாம். அதுக்காண்டி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு போவோம். கண்ணோட்டம் என்றால் நாங்கள் ஒரு நபரை பார்க்கும், ஒரு பொருளை, ஒரு சம்பவத்தை, சூழ்நிலையை பார்க்கும் விதம், அதை பார்க்கும் முறை என்று சொல்வார்கள். ஒரு நபரை, ஒரு பொருளை, ஒரு சம்பவத்தை பார்க்கும் விதம், அதை ஆங்கிலத்தில் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்கள், பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்ணோட்டம் ஒரு வகை பண்பு என்று தமிழ் அகராதியில் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கண் கொண்டு ஒரு சம்பவத்தை பார்த்து அந்த பிறர் நிலையை மனதால் நாங்கள் உணர்ந்து அதில் செயலோட்டம் செய்வது. பிறர் நிலையை மனதால் உணர்ந்து கருணையோடு பிறரை பார்க்கும் நடக்கும் ஒரு பண்பு என்றுதான் நல்ல வடிவாக அந்த தமிழ் அகராதியில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணோட்டம் என்றதுக்கு பிறர் நிலையை மனதால் உணர்ந்து கருணையோடு பிறரை பார்க்கும் பண்பு. வள்ளுவர் அதுக்கு ஒரு வள்ளுவருடைய திருக்குறள்ல அதுக்கு ஒரு பாகமே இருக்குது, கண்ணோட்டம் என்றதுக்கு. கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு. அதாவது கண்ணோட்டம் என்ற மிகச்சிறந்த அழகு
இருப்பதால் தான் இவ்வுலகம் அழியாமல் இயங்குகிறது என்று மிக வடிவாக சொல்லியிருக்கிறார். பிறர் துன்பம் கண்டு இறங்கும் அன்பான பார்வை, அதான் அந்த கண்ணோட்டம் என்னும் மிகச்சிறந்த அழகு மனிதர்களிடம் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் என்பது பிறர் துயரம் கண்டு இரக்கப்படும் அன்பான பார்வையே கண்களுக்கு உண்மையான அழகு, ஆபரணம். இதுவும் வள்ளுவரின் வாக்குதான். 571 575 திருக்குறள். அவர் மிக அழகா அந்த பாகத்தில் அவர் சொல்றார் கண்ணோட்டத்தை பற்றி. சிலர் யாரை பார்த்தாலும் வெறுப்பார்கள், யாரிடம் இரக்கம் காட்டுவதில்லை. ஆனால் சிலர் வேறுபாடு இல்லாமல் எல்லோரிடமும் இரக்கம் காட்டுவார்கள். அதுக்கு காரணம் என்ன? அதை நாங்கள் எவ்வாறு மாற்றலாம் என்றதுதான், பி த சேஞ்ச், எவ்வாறு மாற்றலாம் என்றதுதான் இந்திய தலைப்பு. எனக்கு ஒரு சிலரை பார்த்தால் வெறுப்பு வருது என்றால் எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனையா அங்கே இருக்கிற அவரில் இருக்கிற பிரச்சனையா? அதைத்தான் நாங்கள் ஆராய வேண்டும். இப்போ இந்த படம் ஒரு ஒரு தெளிவை கொண்டு வர்றதுக்குத்தான். இந்த மனிதன் ஒரு மலை உச்சியில் இருக்கின்றார். இங்கே இருந்து அந்த பால் வள்ளியை பார்க்கிறார், மில்கி வே கேலக்சின்னு சொல்வார்கள். அங்கிருந்து அதை பார்க்கிறார். அந்த அந்த ஒரு இதான் அந்த படம். கண்களால் நாங்கள் அதை பார்க்கிறோம், மனம் அதில் லகிக்கின்றது, அதில் ஒரு உணர்வு வருகின்றது. அதுதான் கண்ணோட்டம், அதுதான் அந்த ஃபங்க்ஷன், அந்த பண்பு. கண் பார்க்குது, அதில் ஒரு உணர்வு வருகிறது. நமக்கு 2 பௌதிக கண்கள் உள்ளன. இதன் மூலம் நம்மை அல்லது இன்னொரு நபரை, ஒரு பொருளை அல்லது சம்பவத்தை, சூழ்நிலையை பார்க்கணும். கண்ணுண்ட ஒரு ஓகன், அதாவது ஒரு உடலுண்ட உறுப்பு. அதுண்ட ஃபங்க்ஷன் அது பார்க்கறது மட்டும்தான், இன்ஃபர்மேஷனை கொண்டுருது. எங்களோட பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷனை மூளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வருகின்றது. அந்த கண்களால் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகளை மட்டுமே பார்க்க முடியும். அதாவது ஃப்ரீக்குவன்சின்னு சொல்வார்கள். கண்களால் அதுக்கு ஒரு சர்டன் ஃப்ரீக்குவன்சி தான் அதோட ஃபங்க்ஷன். ஆனால் எங்களுக்கு இன்னொரு கண் இருக்குது. அதான் சொல்றது 3வது கண். அதை ஞானக்கண்ணுன்னு சொல்வார்கள், மெனக்கண்ணுன்னு சொல்வார்கள். ஆன்மீக ஞானத்தின் அடிப்படையில் இந்த கண் விழிக்கும் பொழுது அதான் நாங்கள் விழிப்புணர்வு என்று சொல்கிறோம். அந்த விழிப்புணர்வுடன் பார்க்கும்போது அந்த கண்ணோட்டம் என்றது குறுகியதிலிருந்து ஒரு பரந்த கண்ணோட்டமாக மாறுகின்றது. இது ஒரு உயர்ந்த மனோநிலைக்கு, அதாவது ஒரு உயர்ந்த மனோநிலையில் விழிப்புடன் ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது உண்மையை நான் உண்மையாகவே பார்க்கின்றேன். அதில் தான் அந்த உண்மையான ஒரு பரந்த கண்ணோட்டம் வருகின்றது. எனக்கு ஒருவர் கஷ்டம் கொடுக்கின்றார் அல்லது நான் இன்னொருவருக்கு கஷ்டம் கொடுக்கின்றேன் என்றால் அங்கு அந்த கண்ணோட்டம் வரம்புள்ளதாக இருக்கின்றது. அந்த வரம்பற்ற நிலைக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீன் ஒரு சின்ன சாடிக்குள்ள வச்சிருப்போம், என்ன மீன் தொட்டி. அந்த உண்மையாக அந்த மீன் சமுத்திரத்தில் இருந்தது.
அதை கொண்டு வந்து நாங்கள் மீன் தொட்டிக்குள்ள வச்சிருந்து அந்த மீன் தொட்டிக்குள்ள இருக்கிற மீன் அதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற சூழலைத்தான் அது பார்த்து கொண்டு இருக்கும். அதுக்கு முதல்ல அந்த மீன் வந்து சமுத்திரத்தில் இருந்தது. அந்த வரம்பற்ற கண்ணோட்டம்ன்றது அப்படித்தான். அந்த குறுகிய ஒரு மனப்பாங்கிலிருந்து ஒரு பரந்த மனப்பாங்குக்கு போறது. இது வந்து ஒரு எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட பார்வை. மனதிலே ஒரு சுதந்திரம், சுயத்திலே ஒரு மாற்றம், உள்ளுக்குள்ள ஒரு சுயத்திலே ஒரு மாற்றம் கொண்டு வருகின்றது. பரந்த கண்ணோட்டம் ஒரு பரந்த உள்ளத்தை எல்லையற்ற உணர்வுக்கு அழைத்து செல்கின்றது. அன்பு, இரக்கம், பணிவு கொண்ட பார்வை. மனதில் திருப்தி, அமைதி, ஆனந்தம் அதுகளை அனுபவம் செய்கின்றோம். மற்றவர்களுடன் ஒற்றுமையாகவும் புரிந்துணர்வையும் வளர்க்கின்றது. அதில் என்னென்னா மனதில் தெய்வீக குணங்களும் தெய்வீக சக்திகளும் நிரம்புகின்றது. அந்த கண்ணோட்டம் அப்படி அந்த ஃபங்க்ஷன் மாறக்க நேச்சுரலி நாங்கள் இயல்பாகவே அந்த குணங்கள் வர துவங்கும். குறுகிய கண்ணோட்டம் என்றால் எல்லைக்கு உட்பட்டது, வரையறுக்கப்பட்ட உணர்வுகள், அதை அனுபவம் செய்கின்றோம். பயம், பதட்டம், துக்கம், கோபம், பொறாமை, எரிச்சல், தாழ்வு மனப்பாங்கு இதெல்லாம் குறுகிய கண்ணோட்டத்தால் வருகிறது. ஒரு வரையறுக்கப்பட்ட உணர்விலிருந்து, அதாவது லிமிட்டட் கான்ஷியஸ்ன்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், எல்லையற்ற உணர்வு, இன்ஃபினிட்டிவ் கான்ஷியஸ்னஸ், அதுக்கு இந்த வரம்பற்ற கண்ணோட்டம் இழுத்து செல்கின்றது. எல்லையற்ற பார்வை வந்து ஒரு எல்லையற்ற மனநிலைக்கு கொண்டு செல்கின்றது. அதன் முக்கிய வரம்பற்ற கண்ணோட்டத்தால் என்ன அனுபவம், என்ன காரணம், எங்களுக்கு வரம்பற்ற கண்ணோட்டத்தினால எங்களுக்கு என்ன, நான் சொன்னபடி அந்த நல்ல தெய்வீக குணங்கள், தெய்வீக சக்திகள் வருகின்றது. இது மற்றவர்களையும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வைக்கின்றது. அதான் சொல்வார்கள், அமைதி, சாந்தம், பேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு. எங்களுக்குள்ள வரும் அந்த உணர்ச்சிகள், அதாவது நான் சொன்னபடி கோபம், பதட்டம், துக்கம், தாழ்வு மனப்பான்மை, அந்த உணர்வுகள் எல்லாம் வராது. அதெல்லாம் மூழ்கடிக்கப்படுகின்றது. அதோட சவால்களை எதிர்கொள்ள எனக்கு செல்கின்றது, வழிவகுக்கின்றது. இதுதான் அந்த வரம்பற்ற கண்ணோட்டம். அந்த நான் உள்ளுக்குள்ள என் மனதில் நான் மாற்றிட்டேன் என்ற பார்வையை. வரம்பு லிமிட்டட் வே ஆஃப் லுக்கிங் திங்ஸ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நான் ஒரு குறுகிய கண் பார்வையில் இருந்த நான் இப்போ ஒரு பரந்த ஒரு பார்வையில் இருக்கின்றேன். என்னண்டு இந்த வரம்பு வந்ததுன்னு ஒரு கப்பாப்பும் நான் இந்த படம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். திருப்பியும் பார்க்கறது நல்லது. இங்கே பாருங்கள், இந்த யானை, இது ஒரு பெரிய யானை, பலத்தை தூக்கும், மரங்களை தூக்கும், தொன் கணக்கில் தான் அது யானை சாமான தூக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த யானையை கட்டி போட்டு இருக்கிறார்கள் ஒரு சின்ன சங்கிலியால். அந்த சங்கிலி அதுக்கு ஈஸியாக உடைக்க இயலும், இலகுவாக உடைத்து விடும். அது கட்டி இருக்கிற அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கரேஜ்ன்னு சொல்ல அந்த நிலத்தில் போட்டிருக்கிற இடமும் ஒரு சிம்பிள், அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு இடத்துல, ஒரு பலமற்ற ஒரு இடத்துல தான் அது இருக்குது. ஒரு இழுவையோடு அந்த சங்கிலி மறந்துடும், இடம் அந்த அந்த அத்திவாரம் ஆண்டு வந்துடும். அது ஏன் அதால் முடியாமல் இருக்கின்றது? ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பேபி எலிஃபன்ட் சின்ட்ரோம்னு சொல்வார்கள். அந்த யானை அதை அப்படி கட்டி சங்கிலியால் கட்டி அதை அசைக்காமல் செய்தது எப்போ என்றால் சின்ன வயசில்.
சிறு வயதில் இருக்கும் பொழுதே அந்த யானையை கயிறால கட்டி வைப்பார்கள். அப்ப அது இழுத்து இழுத்து பார்க்கும், அதுக்கு அசைக்க முடியாது. அப்ப அசைக்க முடியாது, அது அப்படியே அது என்ன நடக்குதுன்னு அது மனதில் பதியுது. அப்ப மனதில் பதியக்க அது ஒரு நம்பிக்கை ஒன்று உருவாகுது. ஒரு என்னன்னு சொல்றது, பிலீஃப் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த வரம்பு ஒன்று உருவாகுது. இது இந்த சங்கிலி என்னில் கட்டி இருந்தால் என்னால் அசைய முடியாது என்ற ஒரு போலி நம்பிக்கையை நாங்கள் உருவாக்கிட்டோம் அந்த யானையில. அது சிறு பிராயத்திலே சின்ன அறிக்கைக்கு நடந்த ஒரு விஷயம். அது அப்படியே கட்டி வச்சு அது பெரிய யானை, மிக பலமுள்ள யானையா வந்தாலும் அதுக்கு அசைய முடியாது. இங்க யானை என்னது, யானை என்றது என்ன, அதான் கேள்வி. இது ஒரு உவமானமாகத்தான் அதை பார்க்கிறார்கள். அது இது நடைமுறையில் உண்மையாக நடக்கின்றது. ஆனால் அதை உளவியல் ஆக்கள் அதை பார்ப்பது எப்படி என்றால், எங்களோட மனம், யானை என்பது மனம்தான். எங்களோட மனதுக்குள்ள எங்களையே நாங்கள் கட்டி போட்டுட்டோம். நமது கண்ணோட்டம் நமது நம்பிக்கைகளை பொறுத்தது. ஒரு குறுகிய கண்ணோட்டம் எப்படி வருதுண்டா, நாங்கள் வச்சிருக்கும் அந்த நம்பிக்கைகள், இந்த ஒரு சூழ்நிலையோ ஒரு நபரையோ ஒரு பொருளை அதை பார்த்து உணரும் விதம் இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. அதாவது இந்த சங்கிலி என்றது நிபந்தனைக்குட்ட மனம், கண்டிஷன் மைண்ட்னு சொல்வார்கள். இது வருவது கடந்த கால அனுபவங்கள், சமூக விதிமுறைகள், கலாச்சாரம், வளர்ப்பு ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்டது. அதாவது என்னுடைய கல்வி, நான் படித்த கல்வி, அதுகளால அது ஒரு கண்டிஷன் சொல்வார்கள். அது நியமிக்கப்பட்டுள்ளது, நிபந்தனைக்கப்பட்டுள்ளது. இது அதிலிருந்தான் என்னுடைய இந்த நம்பிக்கையின் அடிப்படை தான் எங்களுடைய பழக்க வழக்கங்களும் வெளியில வருகின்றது. அப்போ ஒரு சம்பவத்தை, ஒரு சூழ்நிலையோ ஒரு பொருளை எனக்கு பார்த்து அந்த கருணை உள்ளம் இல்லாமல் இருக்குது, இன்னொருவருக்கு நான் துயரத்தை கொடுக்கின்றேன், அல்லது இன்னொருவர் எனக்கு துயரத்தை கொடுக்கும் பொழுது நான் அந்த துயரத்தால் பாதிக்கப்படுகின்றேன் என்றால், எனக்குள்ளே ஒரு வரையறுக்கப்பட்ட நம்பிக்கை ஒன்று இருக்குது. அது என் மனதில் நான் அதால் கட்டுப்பட்டுள்ளேன். அதை எப்படி உடைக்கலாம்? சொல்றாரு, கயிறு இல்லை அதில் பிரச்சனை, நான் உருவாக்கின நம்பிக்கை தான் பிரச்சனை. சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சில பேருக்கு அகங்கார மனப்பாங்கு இருக்கும். ரெண்டு சைடும் இருக்குது. அதில் வர்றதுக்கு காரணம் இந்த பிலீஃப்ஸ் தான். அந்த பார்வையை அமைக்க வேண்டும் என்றால் கடந்த காலம் முடிந்து விட்டது. அதை பார்க்கிற விதம், கடந்த காலத்தால் அதால தான் நான் தாழ்வு மனப்பானைக்கு வருது என்றால் அதை நான் யோசிக்கலாம். எனக்கு அது ஒரு வளர்ச்சிக்காக வடிவு வளர்ச்சிக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லலாம். அதாவது அறிவை வளர்க்க வேண்டும், ஒரு பரந்த கண்ணோட்டத்தை வளர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு பரந்த அறிவு தரும் ஞானம் தேவை. அல்லது இந்த மனம் அப்படியே தான் கட்டுப்பட்டிருக்கும். எனது மனம்தான் அந்த யானை, அந்த கயிறு
அப்படி கட்டி வச்சிருக்குது எனக்குள்ள பிலீஃப் சிஸ்டம். அதை என்னோட பார்க்கும் விதம், ஒரு சம்பவத்தை பார்க்கும் விதம் எனக்கு, நான் அதை பற்றி அறிவை பொறுத்தது. எனக்கு அதை வைத்து அதை பற்றி உணர்வும் அறிவை பொறுத்தது. அறிவை நான் எப்பொழுது விரிவுபடுத்துகின்றேனோ எனது பார்வையும் மாற்றமடைகின்றது. உங்கள் பார்வை எப்பொழுதும் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பதை பொறுத்தது. தெரியும் என்றது இது உண்மை, எவ்வளத்துக்கு உண்மையை தெரியும் என்றதை பொறுத்தது. உங்கள் அறிவை விரிவுபடுத்துவதால அந்த கண்ணோட்டம் மாற்றமடைகின்றது. எனக்கு ஒரு பரந்த கண்ணோட்டம் இருக்கும் பொழுதுதான் அந்த கருணை உள்ளம் வருகின்றது, அமைதி, சாந்தம், அன்பு வருகின்றது. அந்த பரந்த கண்ணோட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஆழமான ஞானம் தேவை, ஆன்மீக ஞானம். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று இப்போ சொல்லுவார்கள். தமிழ், சன்ஸ்கிரிட், ஏன்ஷியன்ட் நாலேஜ், ஏன்ஷியன்ட் விஸ்டம் என்று சொல்வார்கள். மிக மிக பழமையான ஞானம். அது நமக்கு எங்கட கையை விட்டு போய்விட்டது. நாங்கள் அதை பழகவில்லை, அதை நமது கல்வி முறைகளிலே சொல்லி கொடுக்கப்படவில்லை. அதனால அந்த சிறு வயதிலேயே வேறு விதத்தில் நாங்கள் கட்டுப்பட்டபடியால் எங்களுக்கு வரும் சூழ்நிலைகளை எங்களால் கையாள முடியாமல் இருக்கின்றது. மன அமைதி, என்ன சம்பவம் நடந்தாலும் என்னால் மன அமைதியாக இருக்க முடிகின்றதா, அல்லது இன்னொருவருக்கு நான் அந்த கருணை உள்ளத்தால் இன்னொருவருக்கு அந்த மன அமைதியை கொண்டு வர முடிகின்றதா? அதுக்குத்தான் அந்த வரம்பற்ற கண்ணோட்டத்தை கொண்டு வர்றதுக்கு சொன்ன மாதிரி ஆன்மீக ஞானம் தேவை, ஆன்மீக பார்வை. நான் இவ்வளவு காலம் என்னை பார்த்த விதம், இன்னொருவரை பார்த்த விதம், இந்த உலக நாடகத்தை பார்த்த விதம் எல்லாமே ஒரு அந்த கற்றுக்கொண்ட விதம் என்னை ஒரு கட்டு போட்டுள்ளது. சங்கிலியால் கட்டினமாய் தான், கயிறுகளால் கட்டிவிட்டது. அந்த வரம்பற்ற கண்ணோட்டத்தை கொண்டு எனக்குள் ஒரு கருணை உள்ளத்தை வளர்க்கணும் என்றால் ஆன்மீக பார்வை. ஆன்மீக பார்வை என்றால் அது சொல்வார்கள் செல்ஃப் ரியலைசேஷன், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சுய மாற்றம், சுய உணர்வு. ஒரு வரி ஒன்று இருக்குது, நான் எதுவாக வர விரும்புகின்றேனோ நான் அதுவாகின்றேன். என்னென்னா யானை இந்த சின்ன இருக்கேக்க அது இப்படித்தான் இருக்கணுமென்று மற்ற ஆக்கள்லாம் அதை நியமிச்சுட்டினோம். அது அப்படித்தான் இருக்குது, அதால் அதுக்கு அசைய முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த ஆன்மீக ஞானம் வரும் பொழுது என்னை எல்லைகளுக்கு அப்பால கொண்டு செல்கின்றது, மாயையிலிருந்து வெளியே அழைத்து செல்கின்றது. என்னுடைய இயல்பான நிலையே அமைதிதான். இந்த ஆன்மீக பார்வை வரும் பொழுது
என்னை நான் ஆன்மீக பார்வை மூலம் பார்க்கும் பொழுது அமைதி, சாந்தம் எல்லாம் நேச்சுரலாக வரும். என்னன்னா நான் ஒரு மாஸ்க்கும் போட இல்லை. அதாவது மாஸ்கண்டா இந்த நாடகம் நடிக்கிறார்கள் ஒரு முகத்தில் போட்டு செய்வார்கள். அதுகளெல்லாம் கலண்டு போய் அது போலி வரம்புகள் அதுகள் ஒன்றும் இல்லை. எப்பொழுது நான் என்னை நான் ஆன்மாவாக உணர்கின்றேனோ, இது எனது ஆடை, இந்த உடல் என்பது ஆடை. இந்த ஆடைக்குத்தான் லேபிள்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. பெயர், பட்டம், பதவி, புகழ், நாடு, மொழி, மதம், இதெல்லாம் லேபிள்ஸ் இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டது. நான் இந்த உடலோட எப்பொழுது நான் சிறு வயதிலிருந்தே அதுதான் அந்த கட்டு, இந்த சங்கிலி. அதை அதிலிருந்து எப்பொழுது நான் விடுவிக்கின்றேனோ என்னை, அப்பொழுதுதான் முக்தி என்று சொல்வார்கள், லிபரேஷன், ஆன்மாவுக்கு விடிவு. இந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட பார்வை. இந்த எல்லைகள்ன்றது இப்படித்தான், மதம், மொழி, இனம், இதுகள் தான் எல்லைகள். எங்களுக்கு சிறு வயதிலே இருந்து புகட்டப்பட்டுள்ளது. எனக்குள் நான் அந்த கருணை உள்ளத்தை வளர்க்கும் பொழுது, ஆன்மீக பார்வை மூலம் கருணை உள்ளத்தை வளர்க்கும் பொழுது, எனக்கு எல்லைக்கப்பாற்பட்ட ஒரு கண்ணோட்டம் வளர்கின்றது. அதுதான் மிகப்பெரிய சேவை. இந்த உலகத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவை. நான் எப்படி அந்த உலகத்தை பார்க்கின்றேன், என்னை எப்படி நான் பார்க்கின்றேன், உலகத்தை எப்படி பார்க்கின்றேன். இறுதியாக இந்த வேறுபாடுகள் அற்ற தூய விழிப்புணர்வு, ஆன்மீக பார்வை. நாங்கள் எல்லோரும் இந்த நாடக மேடையில் நடிக்கும் நடிகர்கள். நாடகம் எப்பொழுதும் முடிய போகின்றது. அதுக்கு ஒரு முடிவும் இருக்கின்றது. நான் ஒன்றையும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு செல்வதும் இல்லை. அதாவது பொருட்கள், மெட்டீரியல் திங்ஸ், பொருட்கள் ஒன்றுமே கொண்டு போவதில்லை. உறவுகள், ஆனால் கொண்டு போவது ஒன்றே ஒன்று, அனுபவங்கள். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பிறப்பும் இருக்க போன்றது. அதுதான் அந்த விழிப்புணர்வு வரணும். அது நான் செய்யும் ஒரு காரியம் இன்னொருவருக்கு நான் கஷ்டம் கொடுக்கின்றேன் என்றால் அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது, அதுக்குரிய விதிமுறைகள் இருக்கின்றது. அதுதான் சொல்வார், கர்மான்னு சொல்வார்கள். நான் அதை அனுபவித்தே செய்ய வேண்டும். ஒன்று தியானத்தின் மூலம் அதை குறைக்கலாம். ஆனால் என்னுடைய வருங்கால செயல்களை நான் உன்னதமாக்க வேண்டும். Be the change by having an unlimited perspective.
வணக்கம். நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள். நான் இதை ஷேரிங்கை நிப்பாட்டுறேன். நன்றி டாக்டர் விநாயகன். அருமையான ஒரு சொற்பொழிவோ பேச்சு பிறந்த டாபிக் தான் எனக்கு படுகுது. 5 விஷயம் எனக்கு ஆல்ரெடி வந்துடுது டாக்குமெண்ட். நான் அதை இப்போ பேசையில் கடைசியாக பேசுகின்றேன். முதல்ல எல்லாரும் பாராட்டி சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி, வணக்கம். நன்றிகள். முதல்ல டாக்டர் நவரத்னம் ஐயா கையை உயர்த்தினார். பேசுங்கள் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் விநாயகம் அவர்களுடைய தூண்டுதல், சிந்திக்க தூண்டும் ஒரு பேச்சு. அதில் பல விஷயங்கள் நாம் அறிந்தும் அறியாமலும் இருக்கின்றோம். திருமூலர் சொல்லியிருக்கிறார், அன்பும் சிவமும் ஒன்று என்று. அந்த அன்பு இருந்தால் உமது கண்ணோட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி பரந்த கண்ணோட்டமாக இருக்கும். சிவசாமி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், எல்லா உயிரினங்களிலும் அன்பு வை, எல்லாம் எப்போ முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை, நாம் அறியோம். அந்த மகா வாக்கியங்கள். இப்படி பெரியோர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம் எல்லோரிடம் அன்பாகவும் நல்ல கண்ணோட்டத்துடனும் பார்த்தால் எல்லாம் நல்லாகவே இருக்கும். நாம் நமது மனதில் அழுக்கு இருந்தால் மற்றவர்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அது எங்களுடைய கண்ணோட்டத்தை பாதிக்கும் என்று நீங்கள் கூறியது முழுதும் உண்மை ஐயா. எனக்கு கேள்விகள் இல்லை, இதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி. மிக அழகாக சுருக்கமாக விளங்கியதை அருமையாக கூறினதுக்கு நன்றி. நன்றி. அடுத்தபடியாக கன் கோணேசன் அவர்கள். நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் சாந்தி பிரதர். மிக உங்களது பேச்சு அருமையில் அருமை. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். மிக பொதுவான ஒரு உண்மை என்னவென்றால், மனிதன் உயர்வது அவன் அறிவால் அல்ல, அவன் கண்ணோட்டத்தால் தான். திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. அந்த நிற்க அதற்கு தக என்பதன் பொருள் அறிவின்ற பரந்த பார்வையை நாங்கள் சமூகத்தின் முன் காட்டுவது, அதாவது கண்ணோட்டத்தை தான் அவர் குறிக்கின்றார். ஐயா சொன்ன இல்லைகளை அறுக்கிறது தமிழ். புறநானூறு கணியன் பூங்குறனாரால் கூறும் வரிகள் என்னென்றால், யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த ஒரு வரியே வரம்பெற்ற கண்ணோட்டத்தின் உச்சம் என்று நான் கூறுவேன். எந்த ஊரும் எனது ஊர்தான், எல்லோரும் எனது உறவினர் தான் என்பதுதான் அதன் பொருள். மகாகவி பாரதியாரும் சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று கூறினார். அது ஒரு கவிதை மட்டுமல்ல, அது ஒரு சமூக புரட்சி. வரம்பெற்ற கண்ணோட்டம் என்றால் என்ன என்று கேட்டால் நான் கூறுவேன், குறுகிய சிந்தனையை விடுதல், புதிய யோசனைகளை ஏற்படுத்திக் கொள்வது, பிறரை மதிக்கும் மனப்பான்மை, தோல்வியை கூட ஒரு பாடமாக பார்க்கும் மனோநிலை. இந்த 4ஐயும் நாம் செய்வதுதான்
கண்ணோட்டத்தின் அதி உச்சம் என்று நான் கூறுவேன். ஐயா கூறினதுக்கு என்னிலும் கூட அழகாக அவர் கூறியுள்ளார். நான் அதுக்குள் போக விரும்பவில்லை. தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவற்றில் சிலப்பதிகாரம் நீதிக்கான போராட்டத்தையும் ஒரு கண்ணோட்டமாக கொண்டது. மணிமேகலை ஐயா கூறுதன்படி கருணையும் சமத்துவம் நிறைந்த ஒரு சமூகத்துக்காக ஏற்படுத்த காப்பியம். கம்பராமாயணம் தர்மமும் மனித நேயத்தையும் மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட காப்பியம். கண்ணுக்கு அணிகளின் கண்ணோட்டம், ஐயா சொன்னார்கள், அந்த முடிவுதான் சிரிப்பு, அகதில் ரயில் புண்ணன்று உணரப்படும். அதாவது திருவள்ளுவர் முடிக்கின்றார், இந்த கண்ணோட்டம் இல்லாத கண்கள் 2 புண்கள் உள்ளது என்று கூறலாம் என்று ஒரு சாகாஸ்டிக்கா சொல்லி முடிக்கின்றார். நன்றி. கேள்விகள் ஒன்றும் இல்லையா? நன்றி. நன்றி. நன்றி, மிக நன்றி, மிக நன்றி. எப்படி உங்களுக்குள் இருக்கும் அந்த கற்ற அறிவு, கலை, நீங்க மற்ற என்னது இலக்கியங்களை நீங்க சொன்னது மிக அருமையா இருந்தது. கேட்க நீங்க சொன்ன வரவிலக்கணம் கண்ணோட்டத்துக்கு மிக அருமை. நன்றி. 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 அடுத்ததாக கிரேஷன் ஜேம்ஸ் ஐயா. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகானது ஒரு உரை. அண்மையிலே நான் யூடியூப்ல ஒரு விடயம் ஒன்றை பார்த்தேன். ஒரு கார் பற்றி எரிகிறது, அதாவது ஆரம்பம் பற்றி எரிந்து எல்லாரும் திகைத்து போய் நிற்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய காரில் இருந்து அந்த தீயை அணைக்கும் கருவியை கொண்டு வந்து அணைக்கின்றார். நாங்கள் கடவுளை தேடுகின்றோம், பக்கத்திலே இருக்கிற கடவுளை நாங்கள் காண்பதில்லை. இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால், பலர் இந்த யூடியூப்பிலும் கூட வந்து சொல்கிறார்கள், தீயன செய்பவர்களை விட்டு விலகு. இது என்னது? நாங்களும் தீயன அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் நல்லதை செய்ய முனைந்தால்தான் அவர்களும் அதை திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் குற்றவாளிகள் என்று திட்டமிட்டு கொண்டு 3 வீரர்கள் எம்மை நோக்கி இருக்கும் பொழுது அவர்கள் திருந்துவதற்கு நாம் வாய்ப்பளிக்காமல் போகின்றோம். அதைத்தான் உங்களுடைய கண்ணோட்டத்திலே நான் இன்று கண்டுகொண்டேன். நன்றி ஐயா, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் சரஸ்வதி உலகநாதன். அன்மியூட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர், நீங்கள் இன்றைக்கு மிகவும் திறமையான ஒரு பேச்சு எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். எனக்கு எல்லாமே நல்லாக விளங்கியது. நான் ஒரு சைக்காட்ரிஸ்டும் தான். உண்மையிலே எங்களோட வாழ்க்கையில நாங்கள் வரம்புகள் இல்லாமல் பிறந்த கண்ணோட்டத்துடன் பார்ப்போமானால் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. எனக்கு கேள்விகள் ஒன்றும் இல்லை. நான் கணக்கு சொல்ல விருப்பமில்லை. ஆனால் உங்களோட பேச்சு எனக்கு மிகவும் நன்றாக பிடித்து கொண்டது. நன்றி. மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததா சிவா மோகன் அம்மா. நன்றி ஜெகநாதன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். விநாயகம் ஐயா, உங்களுடைய பேச்சு அருமையிலும் அருமை. நாங்கள் எந்த விடயத்தை எவ்வாறு நோக்குகின்றோம், அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அந்த கட்டிப்போட்ட யானையினுடைய தன்மையை பார்த்தால் அதுக்கு தொடர்ச்சியாக தன்னை அந்த இடத்திலே கட்டுகின்றார்கள். நான் அப்படித்தான் இருக்கின்றேன் என்ற மாதிரி ஒரு நாளையே கட்டாம விட்டிருந்தா கூடி அது அப்படித்தான் இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் அதற்கு அதிலே அவ்வாறு பழக்கப்பட்டு அதனுடைய நம்பிக்கை அப்படித்தான். நான் இதுல இவங்க கட்டி போட்டிருக்கிறாங்க, இந்த சங்கிலிய பக்கத்துல வச்சு காலில் போடாம அல்லது அங்கங்கேயும் கட்டாம காலில் இருந்து சங்கிலியை சும்மா சுத்தி போட்டு விட்டுருக்குறாங்கண்டா கூடி அது அதுலதான் இருந்திருக்கும். ஏனென்றால் அவ்வளவு தூரம் அது நம்புது, அந்த அதுக்குரிய நம்பிக்கை அங்கே இருக்குது. அதே மாதிரிதான் மனிதர்கள் இந்த யானையை விட மோசமாக கண்ணோட்டம் வைத்திருக்கிறார்கள். பெரிய பெரிய கண்ணோட்டங்கள் எல்லோரிலையும். எதையுமே சாதாரணமாக விமர்சிப்பதில்லை, சாதாரணமாக சொல்வதும் இல்லை. அதை எடுத்து அக்கு வேறு ஆணி வேறியாக விமர்சிப்பார்கள். அப்ப அந்த கண்ணோட்டத்தை நாங்கள் குறைக்கிறதா, மறைய வைக்கிறதா, அல்லது அப்படி செய்யக்கூடாது என்று சொல்றதா, அதெல்லாம் மனிதர்களாகிய எங்களிடம் இருந்து விலகுமா இல்லையா என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இருந்து நீங்க அருமையான கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. பல விஷயங்கள் இதுல கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கு. நன்றி ஐயா. மீண்டும் வந்து உங்களுடைய நல்ல அழகான இப்படியான புது விஷயங்கள் கட்டாயம் எங்களுக்கு தேவை.
நாங்களும் சில தவறுகளை விட்டுக்கொண்டே செல்லலாம். ஆகவே இவ்வாறு ஒருவர் சொல்லும் போது அவற்றை கேட்டு நாங்கள் திருந்தக்கூடிய அல்லது நாங்கள் அதை வேறு திசையிலே திருப்பி செல்லக்கூடிய தன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். நன்றி ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக சுகேந்திரா தர்மகுமார் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கணேஷ் விநாயகம் ஐயா, இன்று நீங்கள் கூறிய வரம்பெற்ற கண்ணோட்டம் என்ற தலைப்பு நான் உடனே நீங்கள் கூறின உடனே நினைச்சது திருக்குறளைத்தான். அந்த அவற்றை 58வது ஒரு அதிகாரமே அவர் கொடுத்திருக்கிறார் 10 திருக்குறள்ல. அதாவது அன்பும் இரக்கமும் தயாள குணம் இதுகள் எல்லாம் கலந்த பார்வையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த கண்ணோட்டத்தை மிகவும் விளக்கமாக கூறியிருக்கிறார் திருவள்ளுவர். நீங்கள் சொன்னது சரி. என்ற நாங்கள் பிள்ளைகள் விடுறது உண்டு, ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒரு பாடமாக எடுத்து முன்னேறி கொண்டு செல்ல வேண்டும் என்றதைத்தான் நீங்கள் உங்களுடைய என்ன இதில் கூறி இருக்கிறீர்கள். அதாவது கடைசியா ஆன்மீக பார்வை என்று சொல்லி முடித்தீர்கள். அதாவது எங்களுடைய எங்களுக்கு உள்ள இருக்கிற நம்பிக்கையை உயர்த்த வேணும் என்றது தான் உங்களுடைய கருத்தாக அமைந்தது. மிக்க நன்றி ஐயா. எங்களை சிந்திக்க வைத்திருக்கிறது உங்களுடைய பேச்சு. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ராதை அம்மா ராதை சிவஞானம். எல்லோருக்கும் வணக்கம். கணேஷ் விநாயகன் ஐயா, நீங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு திறமான ஒரு பேச்சு தந்திருக்கிறீங்க. எனக்கு எல்லாம் நல்லா விளங்கினது. திருவள்ளுவர்கிட்ட கண்ணோட்டமும் நான் படித்தேன். நான் அந்த கண்ணோட்டம் சாப்டரும் ஆனபடியா எனக்கு விளங்குறதுல ஒரு பிரச்சனையும் இருக்க இல்லை. ஆனாலும் ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்கள் அந்த யானைய கைத்தால கட்டினபடியால் நீங்க சொன்னீங்கள் அது கைத்துண்ட பிழை இல்லை, யானைன்ற நம்பிக்கையில தான் அந்த பிள்ளைன்னு சொன்னீங்க. சரிதானே? சரி, அது சரி. ஆனால் அந்த கைத்தால தானே அந்த நம்பிக்கை வந்தது இல்லையா? அந்த கயிறு இல்லாட்டி அந்த யானைக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்காது. கயிறு இருந்தபடியாத்தான் அந்த நம்பிக்கை வந்தது. அது மாதிரி இந்த நீங்க சொல்றீங்க இந்த குழந்தை பிள்ளைகள் இந்த பைபிள்லையும் சொல்லி இருக்கு, 5 வயதோ 7 வயதுக்கு முதல் எனக்கு ஒரு பிள்ளைய நீ தந்தியண்டா நான் அதை ஒரு மனிதனாக்கி திருப்பி தருவேன்டா. அப்ப சொல்லினோம் என்னண்டா, அந்த 5 வயதோ 7 வயதுக்குள்ள நீங்க நல்ல நல்ல விதைய போட்டீங்களா அந்த பிள்ளை நல்லா வருமண்டு. ஓ, அது சரி. ஆனாலும் அந்த 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 பக்குவம் எல்லா தாய் தகப்பன்டையும் இருக்குதோ இல்லையோன்னு தெரியாது. சரிதானே? அப்ப சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, அந்த சின்ன பிள்ளைகள் இந்த யானைய கட்டி வச்ச மாதிரி அவைகளும் ஒரு வரம்புக்குள்ள அகப்பட்டுட்டினா. இப்ப நீங்கள் இந்த சைல்ட் சைக்காலஜிஸ்ட போய் கேட்டீங்களா, அவன் நெடுக சொல்லுவினம், அவன் நெடுக they will go back to the mother and they will say it's all started from the mother. தாயில தான் பிள்ளைகள் இருக்கு, அது இதன்னு சொல்லுவினம். அவ சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, அது என்னன்னு எனக்கு சொல்றதுன்னு தெரியாது. lot of things starts from your childhood and சொல்லுவேன். சரிதானே? lot of things starts from புலசரி சொல்லாட்டிலும் அந்த சைல்ட்ஹுட்ல இருந்தா கன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லுவேன். எந்த கேள்வி என்னண்டா, why can't you change your script? Okay, childhoodல இருந்து நடந்து இருக்கலாம், you have become an adult, so why can't you change your script from your childhood? You can. அதான் இந்த ஸ்டோக்கும் அது இப்பத்திய நியூ தியரி நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவார்கள். ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ன்னு சொல்லுவார். பல இதுகள் விதத்தில் அதை பார்க்கிறார்கள். எனக்கு நடந்த சம்பவம் அதனால நான் இன்னும் கட்டு போட்டிருக்கிறேன் என்றால் அதுதான் பிள்ளை.
இப்போ ஞானம் கிடைச்சிட்டு, அறிவு கிடைச்சிட்டது. ஐ கேன் சேஞ்ச் நவ். இன்றையிலிருந்து என்னால் மாற்ற முடியும் என்ன? அது நாங்கள் இப்ப இந்த இந்த நாங்கள் இப்ப இருக்கிற நிலைமையில இருந்தோம் நாங்கள் அதை சொல்லுறோம். ஆனா இப்ப ஒரு வளர்ந்து கொண்டு வர பிள்ளைக்கு இப்ப நாங்கள் இந்த ஆன்மீகத்தை பற்றி எல்லாம் கதைக்கிறோம். ஏனென்றா we have come to sort of reach that stage என்று சொல்லலாம். ஓகே, அப்ப அந்த ஸ்டேஜில் வந்துமே சில விஷயங்களை எங்களுக்கு மாத்துறதுக்கு நாங்க கஷ்டப்படுறோம். அப்ப அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரைக்குள்ள நான் கேட்கிற கேள்வி என்னண்டா, அந்த அந்த பிள்ளைகளின் அந்த ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம்ன்றதைத்தான் நான் கேட்கிறேன். எல்லாராலையும் அது சேஞ்ச் பண்ண முடியாம இருக்குது. அதுக்கு என்ன? அதுக்கு யூ நீட் பவர், சக்தி தேவை, மனசக்தி தேவை. மாத்திரத்துக்கு சும்மா மாற்ற இயலாது. அது நான் சொன்ன மாதிரி முதல் அறிவு தேவை, மெய்ஞானம் தேவை. அது ஒரு ஸ்கிரிப்டை மாத்திரோன்மெண்டா ஒரு மெய்ஞானத்தின் ஒரு அறிவை எடுத்து நான் அதை அப்ளை பண்ணணும். அப்போ தான் மாற்றலாம். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் டாக்டருக்கு தெரியும் வருத்தம் இருக்குன்னு சொல்லி ஒரு மருந்தை கொடுக்குறார். நீங்கள் அந்த மருந்து எடுக்கிறீர்கள். அது எடுக்கிறபடியாகத்தான் அந்த வருத்தம் மாறுது. நீங்கள் அவர் சொன்னபடி நீங்கள் அந்த மருந்து எடுக்கலைன்னா வருத்தம் இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சிச்சுவேஷன். இந்த மனதுக்குள்ள நான் அதாவது சுய சோதனைன்னு சொல்வார்கள். சுய சோதனை என்றால் சின்ன பிள்ளைகளுக்கு அது செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் தாய் தகப்பனை இருக்க அவையில வளர்க்குற விதம் எப்படி என்று அது எங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குது. அப்படிதான் சொசைட்டியை மாற்றலாம். இப்போ சொசைட்டியை உடனே எல்லாமே மாற்ற முடியாது. ஒன்று ஸ்கூல் எஜுகேஷன் லெவல்லேருந்து இப்போ சில ஸ்கூல்ஸில் ஆல்ரெடி தே ஹவ் ஸ்டார்டட். லண்டன் சில ஸ்கூல்ஸில் ஆல்ரெடி இப்படியான இதுகளை படிப்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பல்கலைக்கழகங்களில் தே ஹவ் ஆரம்பித்து விட்டார்கள். வேலை செய்யும் தளங்கள்லேயும் சில இடங்களில் ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியுது இதால் முந்தின இதுகளை எங்களால் மாற்ற முடியாமல் இருக்குது. ஒரு புதிய விதமான அணுகுமுறை தேவை, புதிய ஞானம் தேவை. இப்படியான சோதனைகள் வரும்பொழுது மனதை எப்படி திடமாக்குறது என்று சொல்லி அசையாத அலையாத மனமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி நடந்து விட்டது. ஆனால் அதுக்கு அதை நான் அதை போய் நான் மாற்ற முடியாது. ஆனால் நான் இன்றைக்கு என்ன செய்யலாம்னு தான் பார்க்கணும். தேங்க்யூ ஐயா. நன்றி. ராதாம்மா ஜெகநாதன் ஐயா, மைண்ட் செட் சொல்றாங்க. ஜெகநாதன் ஐயா ஒரு நிமிஷம். ஜெகநாதன் ஐயா நீங்க பேசுங்க. இந்த சுயந்திரமா கன நேரமா நாளைய நிகழ்ச்சி சொல்ல காத்துட்டு இருக்கிறா. ஓகே, சொல்ல போறீங்களா? ஓகே, நான் சொல்லி டாக்டர் நவரத்னம் கதைச்சா பிறகு நான் சொல்லுவேன். நான் என்னோட 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் ராதாம்மா சொன்ன மைண்ட் செட் சொன்னா மரம்போட இருக்கு. அது சொல்றாரு ஃப்ளூயிட் திங்கிங்கா இருக்கும். ஃப்ளூயிட் சொன்னா ஃப்ளூயிட் எல்லாம் ஓடும். அதான் அந்த வித்தியாசம். மற்றது இந்த தலைப்பே நாங்கள் மரம்புடன் பார்க்கிறோம் போல நடக்குது. நான் இந்த குறைகாக சொல்ல இல்லை, பாயிண்ட் ஆஃப் வியூ ஆங்கிலத்தில் சொல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு விஷயத்தில் எடுக்கலாம். ஆனால் சில இதுகளை குறிவாக்கு சொல்றார்கள். அப்போ பாயிண்ட் ஃபோக்கஸ் அதுக்கு பேர்ந்து வர போகிறோம். அறிவை நீங்கள் செயல்படுத்திக்கலாம் ஃபோக்கஸ் வேணும். நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், இந்த யானை உதாரணத்தை விட இன்னொரு சொல்லும் இருக்கு. மயோபிக்கு தமிழ் குறும்பார்வை. நாங்கள் குறும்பார்வோடு இருக்கக்கூடாதுன்றதான் ஏற்கனவே சொன்னவர். இன்னொரு ஒரு செய்யுள் ஒன்று இருக்கு, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை த கவர் என்று சொல்லி. இப்போ நாங்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து ஒரு இடை போடுகின்றோம். இவர் என்ன அலங்கோலமா இருக்கிறார் அப்படி சொல்லிக்கல, எனது கோலம் நல்லா இருக்குதுன்னு நாங்கள் கம்பேர் பண்றோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அல்லது பிஹேவியர் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லி. ஆனால் வேறு அப்படி பிஹேவ் பண்றாருன்னு யோசிக்கணும். இன்னொரு ஃபேமஸ் யூடியூப்ல சொல்லுகிறார்கள், உங்களை ஒரு கார் வெட்டி கொண்டு போகணும்னா ஏசுறியர், ஆனா ஏன் வெட்டி கொண்டு போறார், மேபி இஸ் இன் எமர்ஜென்சி கோட் ஹாஸ்பிட்டல்னு தெரியாது எங்களுக்கு. அதுக்காக நீங்கள் அது அப்படிதான் அந்த ப்ராட் மைண்டட்னு சொல்ல எல்லா விதத்திலையும் யோசிக்கணும்.
மற்றது அதை ஏன்னு சொன்னா மனம் வந்து செழிப்புடன் இல்லை. ஏன்னு சொன்னா செழிப்பில்லாத மனம் வந்து சோஷியல் பவுண்டரிஸா தேயா. ஒரு ஆள் இளங்கோலமா இருந்தா சோஷியலி அன்எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் அந்த சோஷியல் பவுண்டரிஸை நாங்கள் தற்கோணும். பர்சனலாக வரைக்கல, எல்லா விஷயத்துலையும் இல்லை. களவெடுக்க வந்து நாங்கள் தடுக்கத்தான் போகணும் சோஷியல் பவுண்டரிஸ். ஆனால் எல்லா விஷயத்திலையும் சோஷியல் பவுண்டரிஸ் நீங்கள் பேச்சில் சொன்னீர்கள். சோஷியல் பவுண்டரிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கிளாஸ், ரேஸ், ரிலிஜன். நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது படங்கள் போய் சொல்லுவார் நண்பர்கள், நான் காந்தி கிளாஸ்ல போய் படம் பார்த்தேன். உங்களை எல்லாருக்கும் விளங்கும் காந்தி கிளாஸ் என்னன்னு. அதே மாதிரி அப்படித்தான் நாங்கள் அந்த சோஷியல் பவுண்டரிஸை தவிர்க்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மை பிரச்சனை என்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் ஆணவம், இடையில ஒரு சுயகௌரவம் இருக்கு. இது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். எந்த இடத்துல சுயகௌரவம் ஆணவமா போகுது அது பல பேருக்கு தெரியாது. அதை நான் சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி அதுல கவனமா இருக்கணும். அறிவுபடுதல் என்று வரைக்கல நாங்கள் வந்து படிப்பு என்று சொல்லி அதிகம் படிச்சு அதிகம் கேட்டு அறிவு போட முடியுமோன்றது டவுட். சுகிசுகமே சொல்லுகிறார், படிக்கிற எல்லாரும் அறிவாளிகள் இல்லை என்று. என்னென்னு சொன்னா நாங்கள் ஏதோ புரிஞ்சதை தான் படிக்கிறோம். புரியாதே படிக்கிறது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா எத்தனைக்கோணும், இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் புரியாததை தான் படிக்கணும். அப்படி நாங்கள் தெரிஞ்சதை தான் படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி கேட்டது கேட்கல என்ன பிரச்சனைன்னு சொன்னா தன்னுடைய கருத்தை சொல்லதான் துடிக்கிறோம். சொல்றவரை பொறுத்திருந்து கேட்கறதுக்கு தயார் இல்லை. நானும் சிலவளை அப்படித்தான். ஐ எம் நாட் சேயிங் ஐ ஹவ் ஓவர்கம் இட். கடைசியா வந்து இந்த கற்பனைன்னு சொல்லுவாங்க. கற்பனை வந்து வரம்புடன் இருக்கக்கூடாது. கற்பனை எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இஃப் யூ ஆர் கோயிங் டு பி இன்னோவேட்டிவ் ஷுட் பி அண்டர் தி பவுண்டரி. நீங்க தூய விழிப்புணர்வு என்று சொல்லதை நான் கமெண்ட் பண்ண இல்லை. ஆன்மீக பார்வை என்று சொன்னது எனக்கு பிடிச்சு கொண்டது. என்ற தூய விழிப்புணர்வு என்றது தூய முறையில் என்று சொல்ல முடியுமா? ஆன்மீக பார்வை என்ற இதுதான். எல்லாத்தையும் பல கோணத்துல பார்க்கணும். ஏன்னு சொன்னா பல கோணத்துல பார்த்தாதான் தெளிவடையலாம். நீங்கள் ஒரு வாச கிளீன் பண்றீங்க, ஊத்தியா இருக்குன்னு சொல்லி ஒரு கோணத்துல பார்த்துட்டு கிளீன் பண்ணி போட்டு வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல அங்கே மெட்ட பகுதியில் ஊத்தியா இருக்கு. பல கோணத்துல பார்க்கணும். அப்படித்தான் அதை எடுக்கணும். அதோட நான் நிறுத்தி நவரட்னம் ஐயா கையெழுத்தி இருக்கின்ற உங்களோட மீண்டும் சொல்றத பேசலாம். வணக்கம். திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. 2 விஷயங்கள் நான் நோட் பண்ணினது. ஒன்று, குழந்தை பருவத்திலே இருந்து வளரும் பிள்ளைக்கு சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதிகமான பெற்றோர்கள் நான் அறிந்த அளவில் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ளடா, அப்படித்தான் கடவுள் இருக்கிறார் நம்பு, அல்லது கேள்வி கேட்டால் அதற்கு தர்க்க ரீதியாக மறுமொழி சொல்லாமல் அடக்கிறது. அது ஒன்று, ஜானே கட்டின மாதிரி. மற்றது, ஆன்மீகம் எல்லா ரிலிஜன்ஸ்லேயும், புத்த சமயம் என்றா என்ன, இஸ்லாமிய சமயம் என்றா என்ன, கிறிஸ்டியானிட்டி என்றா என்ன, எனக்கு தெரிந்த சைவ சித்தாந்தம் என்றாண்ட நம்பிக்கை வரும் பொழுது அந்த சித்தாந்தத்தில் முக்கியமாக சொல்வது அன்பு. அதுபோல இன்றைக்கு வந்த ஒரு முஸ்லிம் ஆள் சொன்னார், இப்போ ரமதான் எல்லாரிடம் அன்பாக இருக்கணும், நாங்கள் கொடை கொடுக்கணும் என்று. அப்படி அந்த மனப்பான்மை, அந்த குறுகிய மனப்பான்மை இல்லாமல் பரந்த மனப்பான்மையை கொண்டு வருகிறது. கூறிக்கொண்டு விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வேறு யாராவது கருத்துக்கள்? நான் இந்த தியான தலத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இத்தியான